சேலம் 4 ரோடு அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் நிர்வாகிகள் படத்திறப்பு விழா மற்றும் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற அமைப்பினுடைய துணைத் தலைவர் கவிஞர் மறைந்தார்கள் என்ற செய்தி கேட்டு என்னால் அதை மாநகர் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருபவர் நம்முடைய வெங்கடேசன் அவர்கள். வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னை செருப்பாக தேய்த்துக் கொள்கிறார்கள். விவசாயிகள் தொழிலாளர் கட்சி கட்டிடத்தோட மத்திய சங்கம் சேலம் மாநகர் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த வெங்கடேசன் அவர்களும் செயலாளராக இருந்த செந்தில்குமார் அவர்களும் அண்மையில் இயற்கை எழுதினார்கள். அவருடைய படத்திறப்பு மற்றும் புகழஞ்சலி கூட்டம் இப்போது நடந்து முடிந்திருக்கிறது. அவருக்கு எல்லோரும் புகழஞ்சலி செலுத்தினார்கள். ஒன்றிய அரசு ஆங்கிலேயன் காலத்திலிருந்து தொழிலாளர்களுக்காக செயல்பட்ட சட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து 44 சட்டங்களை 4 கோடுகளாக்கி கடந்த 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொழிலாளர்களுக்கு விரோதமானது, முதலாளிகளுக்கு ஆதரவானது. நலவாரியங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு 20 வகையான நலவாரியங்கள் செயல்படுது. இதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஒன்றிய அரசு எல்லா வாரியங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தொழிற்சங்கம் தொடங்குவதிலும் பல்வேறு பிரச்சனைகள். ஒப்பந்த தொழிலாளர்களை விரும்புகிற நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம், விரும்புகிற நேரத்தில் வேலைக்கு விட்டு நீக்கிவிடலாம். இரவு நேர பணியில் பெண்கள் ஈடுபடுத்தலாம் என்கிற பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து வருது. சேலத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து இன்றைக்கு கலந்து ஆலோசித்து நடைமுறைப்படுத்தப்படும். தமிழகம் முழுவதும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு காரணமாக பெரும்பாலான பணிகள் நடைபெறவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதே போல ஜிஎஸ்டி அதிக வரி விதிப்புன்றாங்க. இது சம்பந்தமா ஏதாவது கோரிக்கை? அது ஜிஎஸ்டி சம்பந்தமா சிமெண்ட் கட்டுமான பொருட்களுடைய விலையை ஏற்கனவே 28 விழுக்காடுல இருந்து நாங்கள் தொடர்ந்து எடுத்த முயற்சியினுடைய விளைவாக இன்றைக்கு அது 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கட்டுமான பொருட்கள் விலை குறைபாடுக்கு வந்திருக்கிறது. இப்போது அதுக்கு நீதிமன்ற வழக்கு போட முடியாது, பாராளுமன்றத்துல சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே அஜிடேஷன் பண்ணி அதை திரும்ப பெற வைக்கணும், அதை மாடிஃபை பண்ணணும். இன்னைக்கு டெல்லியில ராகுல் காந்தியே இந்த 4 கோடுகள் குறித்து தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு கலந்து ஆலோசித்து பாராளுமன்றத்தில் எழுப்புவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். சார், அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி திட்டங்களை போடுவதில் தவறில்லை. ஏனென்றால் தேர்தலின் போது வாக்குறுதியை கொடுக்கிறோம், அப்ப அதை நிறைவேற்றுவது என்பது அரசியலுக்காக அல்ல. அரசியலுக்காக வாக்குறுதி கொடுக்கிறோம், அதை நிறைவேற்றுறோம். கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கணும்னு கேட்கறது, கொடுத்தா ஏன் கொடுத்தோன்னு கேட்கறது. இன்னைக்கு முதலமைச்சர் 16 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த 16 லட்சம் குடும்பமும் முதலமைச்சரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற திட்டங்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தலைவராக நிற்பவர் நம்முடைய முதலமைச்சர். குறிப்பாக அசைக்க முடியாத தலைவர் என்று சொல்லக்கூடிய மோடி அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆண்மகன் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான்.